நண்பர்களே, நீங்க பார்க்குறது ஸ்ரீநிதி டீட்டெயில்ஸ். இனி நாம என்ன பார்க்க போறோம்னா, கல்கி 2898 ஏடியோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எப்பா எவ்வளோ பெரிய பேருடாடி. ஸோ நல்லா இருக்குங்க. குவாலிட்டியாக கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்கு. அண்ட் நிறையவே மித்தாலஜி பேஸ்டாக இருக்கு. ஸோ எனக்கு அவ்வளோவா அதை பற்றி பெருசாக நாலேஜ் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் ஏதாவது தப்பா சொல்லி தான் மன்னிச்சிருக்கேன். ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்டிங் காசியை தான் காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் அசுத்தமாக சொல்கிறது என்னென்னா உலகத்துலேயே முதல் ஊருன்ற மாதிரி சொல்கிறாரு. பட் எந்த ஊரை காட்டுறாங்க தெரியல. நான் நினைக்கிற காட்சியாக தான் இருக்கும். நான் ஒரு லைக் ஐ திங்க் ஓகேவா, ஸோ அது கரெக்டாக வரணும் இல்லை. அண்ட் கடைசி ஊருன்னு சொல்லி ஒரு சின்ன பையன் சொல்கிற மாதிரி இருக்கும். கடைசி ஊர் காசின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கும். விச் மீன்ஸ் என்ன மீன் பண்ணாங்கன்னா கிளியராக புரியல. ஏன் கடைசி காசின்றாங்க? ஒருவேளை இவங்களோட உலகத்துல பாக்கி எல்லாமே அழிஞ்சு போய் கடைசியா இருக்கிறது காசி மட்டும்தான் அந்த மாதிரியும் தெரிவிக்கலாம். இல்லைன்னா இவங்க தண்ணி இல்லாத மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ விச் மீன்ஸ் அதனால இவங்க தேடி போனையில தண்ணியை தேடி போனையில கடைசி நீ தேட வேண்டியது காசி தான் அப்படின்ற மாதிரியும் மீன் பண்ணியிருக்கலாம். புரியுதா? ஸோ இந்த இடத்துல தண்ணி இல்லாத மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு. லைக் அதாவது யமுனா, கங்கா, காவேரி அந்த மாதிரி நிறைய நதிகள் வற்றி போன மாதிரி தான் இருக்கும். அதாவது கலியுகத்தோட எண்டாக போகுதுன்றது காமிக்கப்பட்டிருக்கும். பட் இந்த ஒரு சில யாரையோ கொண்டு போய் இது பண்ணுற மாதிரியும் சைட்ல எல்லாம் தண்ணி வர மாதிரி இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் ஒரு வேளை நம்ம காசில மட்டும் தண்ணி வர மாதிரி காமிக்கப்படுறோம். அண்ட் இன்னொரு ஷார்ட் கிளியரா பார்த்தீங்களா, காம்ப்ளெக்ஸ் பாக்கி எல்லாமே காம்ப்ளெக்ஸ் தான். ஆக ஒரே ஒரு காட் தான் இருக்கு. அது சுப்ரீம் யாஸ்கின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கோம். யார் இந்த சுப்ரீம் யாஸ்கின் புரிஞ்சுதா? வேற யாரும் இல்லைங்க, நம்ம கமல்ஹாசன் தான். ஸோ கமல்ஹாசன் சுப்ரீம் யாஸ்கினாவும் காளியாவும் நடிக்க போறதா ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. யாரா நடிக்கிறாருன்னு கரெக்டா தெரியாதுங்க. அண்ட் இந்த ஒரு ஷார்ட்ல அசுத்தமாக நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா நிறைய பேரை காப்பாற்றலாம்ன்ற மாதிரி சொல்லும்போது நான் காக்க வேண்டியது ஒரே ஒருத்தர் தான்ன்ற மாதிரி சொல்லிப்பாரு. அது யாரு புரிஞ்சுதா? கல்கி தாங்க சொல்கிறாரு. ஸோ கல்கி பிறக்கிறதா தெரிஞ்சிச்சுன்னா ஸோ அவங்கள காக்கணுன்ற மாதிரி அசுத்தமாக்கு ஒரு கேரக்டர் இங்கே இருக்குது. ஸோ இது மாதிரி தான் மித்தாலஜி பேஸ்லேயும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு கேரக்டர் நான் நினைக்கிறது என்னன்னா வில்லனோட அடியாளாக இருக்கிறது வாய்ப்பு. அண்ட் இந்த ஒரு கேரக்டர் கிளியராக பார்த்தீங்கன்னா ஸோ இவர் அஸ்வத்தமா மாதிரியே கல்கிக்காக வெயிட் பண்ணுறவராக இருக்கலாம். ஸோ கல்கி பிறப்புக்காக வெயிட் பண்ணுறவராக இருக்கலாம். அண்ட் சுமதி தீபிகா படுகோன் வயிற்றுல தான் நம்ம கல்கி இருக்கு தெரிஞ்ச உடனே நம்ம யாருக்கிட்டையும் முட்டி அடையாதவர், அதாவது முட்டி போட்டு நிற்காதவர் நம்ம அசுத்தமா தீபிகா படுகோன் முன்னாடி முட்டி போட்டு நின்னாருன்ற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ தீபிகா படுகோன் மித்தாலஜி பேஸ்ல கரெக்டாக சொல்லணும்னா கல்கியோட அம்மா சுமதியா இருப்பாரு. ஸோ அதே மாதிரி இதுலேயும் சுமதியா இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்கு. அண்ட் நம்ம பிரபாஸ் யாருன்னு தெரிஞ்சுதா? பிரபாஸ் இஸ் அ பைரவான்ற மாதிரி கேரக்டர்ல போயிட்டு இருக்காரு. அண்ட் பைரவா இஸ் அ பவுண்டி ஹண்டர். அதாவது இவ்வளோ காசு கொடுத்து ஒருத்தரை பிடிக்கணும்னு சொன்னா அந்த காசுக்காக அவங்கள பிடிக்க போறவர் தான் நம்ம பவுண்டி ஹண்டர் வின் பண்ணுவாங்க. ஸோ பவுண்டி ஹண்டர் தான் இதுல இவர். ஸோ இவர் ஒரு வேளை நம்ம சுமதியை கடத்துற மாதிரி இருக்கலாம். அண்ட் இன்னொரு கேரக்டர் கம்ப்ளீட் இருக்கும். யாருன்றதா கிளியரா புரியல. அண்ட் எக்ஸ்ட்ரா மெயின் கேரக்டர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களும் ஒருவேளை மூவிக்காக ஆட் பண்ணுவதா இருக்கலாம். புஜி கூட மூவிக்காக ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இது ஃபியூச்சரிஸ்டிக்ன்றது. ஸோ பார்த்தீங்களா, சுமதியை பிடிக்க வர மாதிரி தான், பிடிக்கிறதுக்கு இல்லை, லைக் இந்த அந்த உமன் எனக்கு வேணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்காக தான் இவர் பிடிக்க போயிருப்பாரு. ஒருவேளை இவர் காசு கொடுத்து போக சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த காசுக்காக நம்ம சுமதியை பிடிக்க போயிருக்கலாம். ஸோ இது வில்லனோட அடியாளா இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வில்லனா இவர் காட்டுறதுக்கு வாய்ப்பு கம்மிங்க. ஸோ பெருசா ஒரு வில்லன் இருக்கு. ஸோ அவங்கள ட்ரெய்லர்ல காட்ட மாட்டேன்ற மாதிரி இருக்கலாம். ஒருவேளை மூவிஸ்க்காக நிறைய பேர் நம்ம வெயிட் பண்ணணும்ல, ஸோ அதுக்காக ஹைப் கேட்குறாங்களோ என்னமோ. அண்ட் இந்த ஃபைட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. அண்ட் போற வழியில வெல்கம் டு த நியூ வேர்ல்டுனும் சைட்ல ராக்கெட் எல்லாம் போட்டிருக்காங்க. ஒருவேளை ராக்கெட் லான்ச் பண்ற இடமா கூட இருக்கலாம். புரியுதா? ஸோ அதெல்லாம் அழிஞ்சு போன மாதிரி காட்டப்பட்டிருக்கு. அண்ட் நிறைய புது புது ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் யாருன்றதுதான் புரியல. புது புது கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் மித்தாலஜில இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இல்லைன்னா நான் ஏதாவது மித்தாலஜில இது நம்ம பார்க்கணும், கிளியரா பார்க்கல. ஸோ இன்னும் நான் சொன்னேன்ல சின்னதா தெரியும், தெரியாத கூட இருக்குன்ற மாதிரி. அண்ட் கமல்ஹாசன் கேரக்டர் எப்பா யாருக்கிட்டே பேசுற மாதிரி இருக்கு. அண்ட் புது யுகம் ஆரம்பிக்க போது பயப்படாதன்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ யாருக்கிட்ட இருந்தா புரிய மாட்டேங்குது. அண்ட் லுக்கெல்லாம் டெரரா இருக்கு. ஸோ இவருக்கு ஏதாவது ஒரு பேக் ஸ்டோரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. என்னங்க திடீர்னு சூப்பர் மேன்ல ஆயிட்டாரு. அண்ட் நல்லா இருக்குங்க. அண்ட் 27 ஜூன் தான் ரிலீஸ் டேட். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். போயிட்டு வரட்டா?